சர்க்கரையை கட்டுப்படுத்தும் 8 விட்டமின் மாத்திரைகள். நான் தினசரி சந்திக்கிற பேஷண்ட்ல ஒருத்தராவது எனக்கு சர்க்கரை மாத்திரை மட்டும் போதும், சத்து மாத்திரையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சர்க்கரை மக்கள் மாத்திரையெல்லாம் எழுதி வாங்கிட்டு வெளியில போய் சத்து மாத்திரையெல்லாம் எதுக்குங்க, உங்க வியாபாரத்துக்கா அப்படின்னு கமெண்ட் அடிப்பாங்க. ஒரு சில சர்க்கரை மக்கள் மாத்திரையெல்லாம் எழுதி வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல போய் எனக்கு சர்க்கரை மாத்திரை மட்டும் போதும், சத்து மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான சர்க்கரை மக்கள் எனக்கு சர்க்கரை மாத்திரையோட சத்து மாத்திரை அவசியம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சர்க்கரை மக்களுக்கு தேவையான சத்து மாத்திரைகள் என்னென்ன, எந்த நிலையில அவை கொடுக்கப்பட வேண்டும், சர்க்கரை மக்களுக்கு தேவையான இந்த 8 சத்துக்களையும் நம்ம இயற்கையா பெறுவது எப்படி, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சர்க்கரை மக்களுக்கு மிக முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒன்று. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு இலவசமாக சர்க்கரை மாத்திரை வழங்க, காலில் புண்ணுள்ள ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை பிரஸ் பண்றதன் மூலம் நீங்களும் உங்கள் பங்களிப்பை அவர்களுக்கு வழங்கலாம். 52 வயசான ஒருத்தரை சர்க்கரை வைத்தியத்துக்காக கூட்டிட்டு வந்தாங்க. அவர் ரொம்ப வீக்கா இருந்தாரு, ஆளும் ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. அவருக்கு காலில் எரிச்சலும் இருந்தது. அவருடைய சர்க்கரையோட அளவு 376 மில்லிகிராம் இருந்தது. 3 மாச ஆவரேஜ் HbA1c 11.2 இருந்தது. அதாவது சர்க்கரை சரியான கட்டுப்பாட்டில் இல்ல. கூட்டிட்டு வந்த அவங்க மனைவியும் குழந்தைகளும், சார் அவர் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு, சத்து டானிக்கும் மாத்திரையும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னது, இவருக்கு சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு, சர்க்கரையை கட்டுப்படுத்தாம சத்து மாத்திரை மட்டும் கொடுக்கறது எந்த பிரயோஜனமும் இல்லை. சர்க்கரை இந்த மாதிரி அதிகமா இருக்கிறப்ப நம்ம என்ன மாத்திரை கொடுத்தாலும் அது போதுமான அளவுக்கு செரிமானமாகி உடம்புல சேராது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உடம்புல சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். அதனால முதல்ல சர்க்கரையை கட்டுப்படுத்துவோம், அதோட சேர்ந்து சத்து மாத்திரையும் கொடுப்போம். அவருக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான மாத்திரையும் கொடுத்து சத்து மாத்திரையும் கொடுத்து, கால் எரிச்சல் இருந்துச்சு, அதற்கான மாத்திரையும் கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன். 3 மாசம் கழிச்சு வந்தப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு 171 மில்லிகிராம் இருந்தது. 3 மாசம் ஆவரேஜ் HbA1c 8.3 இருந்தது, நல்லா குறைஞ்சிருந்தது. அவருடைய உடல் எடையும் 2 கிலோ கூடி இருந்தது. இந்த 3 மாசத்துல அவருடைய சோர்வு குறைஞ்சிருச்சு, கால் எரிச்சல் குணமாயிருச்சு. இப்ப ஓரளவுக்கு நான் நல்லா வேலை செய்யறேன் சார் அப்படின்னு அவரே சொன்னார். நான் இதை புரிஞ்சுக்காம சத்து மாத்திரையா வாங்கி சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொன்னார். இந்த பேஷண்ட்டுக்கு மாதிரி சர்க்கரை நோய் அதிகம் இருந்தா அவர் உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், நரம்பு சேதமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், எலும்பு பலவீனமாகும். இதை பற்றிய ஆய்வு முடிவுகள் அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ADA மற்றும் உலக சுகாதார நிறுவனம் WHO அறிக்கையிலும் இருக்கு. இன்னும் பிற ஆய்வுகளும் இருக்கு. அந்த ஆய்வு முடிவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன், நீங்களே போய் பார்த்து படிச்சே தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி விரிவா என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சர்க்கரை மக்களுக்கு தேவையான 8 சர்க்கரை மாத்திரை என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல முதல்ல வர்றது விட்டமின் டி. விட்டமின் டி ஏன் முக்கியம்னா, பேங்க்ரியாஸ் அதாவது கணையத்துல விட்டமின் டி ரிசெப்டார் செல்கள் இருக்கு. இது இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும், இன்சுலின் வேலை செய்யற திறனையும் அதிகரிக்கும். விட்டமின் டி குறைவா இருந்துச்சுன்னா சர்க்கரை கட்டுப்பாடு போதுமான அளவுக்கு இருக்காது, எலும்புல ஒரு வலி இருக்கும், ரொம்ப சோர்வா இருக்கும். சரி, விட்டமின் டி எதுல இயற்கையா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நமக்கு விட்டமின் டி கொடுக்கறதுல சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியமானது. முட்டையோட மஞ்சள் கரு, மீன், காளான்ல நிறைய விட்டமின் டி இருக்கு. இரண்டாவது சத்து கால்சியம். கால்சியம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இது இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தும், தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம், இன்சுலினோட செயல்பாட்டையும் அதிகரிக்கும். கால்சியம் அதிகமா இருக்க உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராகி, பால்,
தயிர், முருங்கைக்கீரை, எள்ளு இதுல எல்லாம் கால்சியம் அதிகமா இருக்கு. மூணாவது விட்டமின் சி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது போக உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற நச்சு பொருளை வெளியேற்றும். சர்க்கரையினால் ஏற்படும் நரம்பு சேதத்தை குறைக்கும். இது அதிகமா இருக்க உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நெல்லிக்காய், கொய்யா, எலுமிச்சை, தக்காளி. நாலாவது விட்டமின் இ. சர்க்கரை மக்களுக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னா, விட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதய நோய் பாதிப்பை தடுக்கும், இரத்த குழாய்களை பாதுகாக்கும். விட்டமின் இ அதிகமா இருக்க உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாதாம், வேர்க்கடலை, சூரியகாந்தி விதைகள், நல்லெண்ணெய் இதுல அதிகமா இருக்கு. ஐந்தாவது விட்டமின் குரோமியம். குரோமியம் இன்சுலின் வேலை செய்யும் திறனை அதிகப்படுத்தும். இதனால சர்க்கரை கட்டுப்பாட்டுல வரும். குரோமியம் அதிகமா இருக்க உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்பு, கேழ்வரகு, கொள்ளு, பயிறு வகைகள், பச்சை காய்கறிகள்ல இது அதிகமா இருக்கு. ஆறாவது விட்டமின் ஜிங்க். ஜிங்க் ஏன் முக்கியமானது அப்படின்னா, இன்சுலினோட செயல்பாட்டில் ஜிங்க் ரொம்ப முக்கியமானது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். சர்க்கரை மக்களுக்கு ஏற்படுற புண்ணை ரொம்ப சீக்கிரமா குணமாக்கும். ஜிங்க் அதிகமா இருக்க உணவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பருப்பு, பயறு வகைகள்ல இது அதிகமா இருக்கு. மீன், வெள்ளை கொண்ட கடலை அதுல ஜிங்க் அதிகமா இருக்கு. எங்கள் ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை இதுவரைக்கும் 4800க்கு மேற்பட்ட சர்க்கரை புண்களை குணமாக்கி இருக்கு. இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. போட்டோ ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறோம். புண்ணு இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் அந்த சிங்கை தவறாம கொடுத்துருக்கிறோம். ஏழாவது ஃபிளேவனாய்ட்ஸ். இதை விட்டமின் சொல்ல முடியாது, ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்ல மிக முக்கியமானது. ஃபிளேவனாய்ட்ஸ் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதன் மூலமா இதய நோய் பாதிப்பையும் குறைக்கும். ஃபிளேவனாய்ட்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னா கிரீன் டீ, வெங்காயம், கீரைகள், முள்ளங்கி இதுல அதிகமா இருக்கு. எட்டாவது சத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டயட்ரி ஃபைபர். இதுவும் விட்டமின் இல்லை, ஆனா நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள்ல இதுவும் ஒண்ணு. ஏன் முக்கியம்னா இது சாப்பிட்றப்ப செரிமானம் சுலோவா ஆகும். இதனால சர்க்கரை ரொம்பவும் கூடாது. பசியும் நல்ல கட்டுப்பாட்டுல இருக்கும். இது எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்பு, ராகி, ஓட்ஸ், கீரைகள், காய்கறிகள், பருப்பு இதுல நிறைய இருக்கு. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? சர்க்கரைக்கு தினமும் சத்து மாத்திரை சாப்பிட்றீங்களா? ஒரே மாதிரி மாத்திரை தான் எப்பவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி சாப்பிட்றதா இருந்தா அந்த மாத்திரைகளில் மாற்றம் தேவை. உங்க டாக்டர்கிட்ட கேட்டு மாற்றம் பண்ணிக்கோங்க. இப்ப ஒவ்வொரு விட்டமினை பத்தி நான் சொல்லிட்டேன். அது எந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் சொல்லிட்டேன். இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு தோணும். ஒரு எளிய மெத்தடை உங்களுக்கு நான் இப்ப சொல்லித்தரேன். ஒரு காலை உணவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருவோம். இதுல 2 ராகி தோசை ஒரு பிளேட்ல வச்சுக்கிருவோம். நிறைய காய்கறி வச்ச சாம்பார் ஊத்திக்கிருவோம். ஒரு கிண்ணம் நிறைய முருங்கைக்கீரை அந்த மாதிரி ஒரு கீரையோட பொரியல் வச்சுக்கிருவோம். ஒரு கொய்யா பழத்துல 2 துண்டு வச்சுக்கிருவோம். இது காலை உணவா நம்ம வச்சுக்கலாம். இதுல கால்சியம் இருக்கு, ஃபைபர் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. அப்படியே மதிய உணவுக்கு வருவோம். மதியானம் ஒரு கப்பு சாதம், பயறு, பருப்பு கலந்த காய்கறிகள் போட்ட நல்ல சாம்பார், நிறைய வெங்காயம் இருக்கட்டும், அதோட நிறைய தக்காளியும் சேர்த்துக்கோங்க, ஒரு தயிரும் சேர்த்துக்கோங்க. இதுல குரோமியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, ஃபைபர் இருக்கு, கால்சியம் இருக்கு. மாலை உணவுக்கு வருவோம். ஒரு கிரீன் டீ சாப்பிடுங்க. ஒரு 2-3 பாதாம் பருப்பு அல்லது கொஞ்சமா வேர்க்கடலை இதை சேர்த்துக்கோங்க. இதுல விட்டமின் இ இருக்கு, ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்கு. அப்படியே இரவு உணவுக்கு வருவோம். 2 கம்பு சப்பாத்தி, கொள்ளு குருமா, கீரை மசியல், ஒரு எலுமிச்சை ஜூஸ். இதுல ஃபைபர், குரோமியம், ஜிங்க், விட்டமின் சி இருக்கு. சத்துக்களை பத்தி நான் விரிவா சொல்லிட்டேன். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க உணவு முறையை மாற்றி அமைச்சுக்கோங்க. சர்க்கரை மக்களுக்கு சர்க்கரை மாத்திரை ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த 8 சத்துக்களும் சர்க்கரை மாத்திரை மாதிரியே மிகவும் முக்கியம். சத்து மாத்திரைங்கிறது டாக்டரோட வியாபாரம் இல்லை. எதையும் சந்தேக கண்ணோடே பார்க்காதீங்க. இந்த சத்து மாத்திரைகள் உங்க உடம்பை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சத்து மாத்திரை தொடர்ச்சியா சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சர்க்கரை மக்கள் டாக்டரை பார்க்குறப்ப அப்போ அந்த பேஷண்டோட சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சத்து மாத்திரைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்க டாக்டர் முடிவு செய்வார். சர்க்கரை வைத்தியங்கிறது ஒரு கூட்டு வைத்தியம். சர்க்கரைக்கு சர்க்கரை மாத்திரை முக்கியம். ப்ரெஷர் இருந்தா அதுக்கான மாத்திரையும் முக்கியம். கொழுப்பு சத்து இருந்தா அந்த மாத்திரையும் முக்கியம். அதுபோல சத்து
சத்து மாத்திரையும் முக்கியம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாதான் சர்க்கரையை ஜெயிக்க முடியும். அதுக்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சோர்வை நீக்கும் 10 டாப் 10 உணவுகள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.